இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சனிக்கிழமை கன்னி மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் இருக்கின்ற தலைப்பானது அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய், நம்பிக்கையின் தாய் என்ற சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கிலாந்து நாட்டிலே ஒரு அருட்சகோதரி ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து, படிப்பும் சரி, உணவும் கொடுத்து, தங்கும் இடமும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார். அவருடைய அந்த சேவைகளை கண்டு அநேக ஆதரவற்ற குழந்தைகள் அந்த இல்லத்திற்கு வந்தார்கள். ஆனால் போதுமான இடம் இல்லை, வசதி இல்லை. அப்பொழுது அங்கிருக்கின்ற அந்த பிரதமரை சந்தித்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் தாருங்கள் என்று கேட்கின்றார். ஆனால் அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர், அதெல்லாம் தர முடியாது என்று சொல்கின்றார். ஆனால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளிடம் விசுவாசத்தோடு ஜெபமாலை சொல்லி ஜெபித்து வருகின்றார்கள். 2ஆம் முறை கேட்கின்றார், 3ஆம் முறை கேட்கின்றார். அப்பொழுதும் அவர் தர மறுத்து விடுகின்றார். ஆனால் அவர்கள் விடவில்லை, தொடர்ந்து ஜெபத்திலே வைக்கின்றார்கள், ஜெபமாலை சொல்கின்றார்கள், கன்னி மரியாளை நோக்கி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். கடைசியாக பல நேரங்களுக்கு பிறகு கேட்ட பொழுது வெறுப்போடு அந்த பிரதமர் ஒரு மலையை காட்டி, இந்த மலையில் போயிட்டு நீங்கள் ஒரு இல்லத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சரி என்று ஏற்றுக்கொண்டு இன்னமுமாக அன்னை மரியாளிடம் ஜெபமாலை சொல்லி உருக்கமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு பெரிய இன்ஜினியர் வருகின்றார், வந்து கேட்கின்றார், இந்த கடலிலே எங்களுக்கு அமைப்பதற்கு ஒரு பெரிய பாலம் கட்ட வேண்டும், அதற்கு போதுமான கற்கள் தேவைப்படுகின்றன, நீங்கள் அனுமதித்தால் இந்த மலையை நாங்கள் உடைத்து இதிலிருந்து வருகின்ற அந்த பாறைகளை வைத்து நாங்கள் இந்த கடலிலே ஒரு பாலத்தை அமைத்து கொள்வோம் என்று சொல்கின்றார். மேலுமாக உங்களுடைய விருப்பப்படி அங்கு ஒரு நல்ல இல்லத்தை ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கட்டித்தருகின்றோம் என்று அவர் சொல்கின்றார். மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த மலையானது பாறைகள் உடைக்கப்பட்டு பாலமும் கட்டி முடிகின்றது. அதிலிருந்து வருகின்ற அந்த பணத்தை கொண்டு நல்ல இல்லமும் கட்டப்படுகின்றது. ஆம், இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை நோக்கி நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, விடாமுயற்சியோடு ஜெபிக்கின்ற நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் கிடைக்கும். இன்று லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணியை நோக்கி செல்கின்றார்கள், ஆரோக்கிய தாயை நோக்கி செல்கின்றார்கள். பல்வேறு குறைகளோடு அவர்கள் செல்கின்றார்கள். ஆனால் வருகின்ற பொழுது நிறைவோடு வருகின்றார்கள். இன்னும் எத்தனையோ மக்கள் கிடைத்த நன்மைகளுக்காக பாத யாத்திரையாக நடந்து செல்கின்றார்கள், நன்றி செலுத்துகின்றார்கள். எனக்கு இத்தனை வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் பெற்றது. எனக்கு கேன்சர் இருந்தது, கேன்சர் நோய் போனது, அல்லது மற்றும் தீராத வியாதிகள் இருந்தது, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தது, இப்பொழுது சமாதானம் இருக்கின்றது என்றெல்லாம் நன்றி சொல்வதற்காக எத்தனையோ மக்கள் வேளாங்கண்ணி தாயை நோக்கி செல்வதை நாம் பார்க்கின்றோம். கன்னிமரியாள் நம்பிக்கையின் தாய். நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கின்றோமோ நிச்சயமாக அப்பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி பெற்று தருவார். ஆண்டவர் இயேசுவிடமும் அதே நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு செல்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்ன சொல்கின்றார்? அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்னுடைய நோய் குணமாகும். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். எத்தனையோ மருத்துவரை சந்தித்திருப்பார், எவ்வளவோ பணம் செலவழித்திருப்பார். ஆனால் அந்த இரத்தப்போக்கு அவருக்கு நின்ற பாடில்லை. ஆனால் நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் நிச்சயமாக நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபித்தார். அங்கு அவருக்கு புதுமை நடப்பதை பார்க்கின்றோம். அதே போல் நூற்றுவ தலைவன், எத்தனையோ பேருக்கு அதிபதி. ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றான், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றான். என்னுடைய இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலையால் குணமடைவான் என்று சொல்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். கோவிலுக்கு போகின்றோம், ஏனோ தானோ என்று போய்விட்டு வருவதில்லை. நாம் போகும் பொழுது நிச்சயமாக என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா குறைபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும்.
அல்லது நான் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகும் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பங்கெடுப்போம். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு ஜெபமாலை சொல்வோம் அல்லது தனிப்பட்ட முறையிலே ஜெபமாலை சொல்வோம். அப்பொழுது நிச்சயமாக அன்னை மரியாள் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் தன் ஒரே பேரான திருமகனிடம் பெற்று நமக்கு தருவார். இன்றைய நாளிலே அன்னை மரியாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக இருப்பதாக. ஆமேன்.